பழனியில் மடம் ஒன்றுக்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக விற்பனை செய்ததாக வெளியான தகவலை மடத்தின் நிர்வாகம் மறுத்துள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். பழையாயக்குடியில் கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் கோயில் நிலத்துக்கு சொந்தமான நிலம் விற்பனை என்று மோசடி என்று தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் நிலத்திற்கு நிலம் சர்வே நம்பர் 173/1, 73/2, 74/1, 204/4, 273/5 இந்த நிலங்கள் எங்கள் கைவசம், எங்கள் பராமரிப்பில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறுதலாக 87/3 எங்களுடைய என்பது தவறுதலாக பதிவு செய்யப்பட்டு அது எங்களுடைய நிலம் இல்லை, எங்களுக்கு அப்பாற்பட்டது, தனியாருடைய நிலம், எங்களுடையது இல்லை. எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாப்பு செய்து அதை நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம். ட்ரஸ்டுக்கு சொந்தமான நிலத்தை முத்து என்ற முத்துசாமி என்பவர் குத்தகையாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய நிலத்தின் ஒரு 2 ஏக்கர் 73 சென்ட்டை தனக்கு பதிவு செய்து கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்களிடம் விரட்டி கொண்டும் நான் மேற்படி நடவடிக்கை எடுப்பேன், என்னுடைய நடவடிக்கை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்றும் விரட்டி கொண்டும் இருக்கின்றார். அவர் கொடுத்த தகவலில் தான் இது சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மேற்காய்க்குடி கிராமம் சர்வே எண் 87/3, 4, 5, 6 4 சர்வே எண்ணில் நிலம் வாங்கினோம். அந்த நிலம் தனி நபருடைய பெயரில் இருந்தது. அந்த நிலம் எங்களுடைய பக்கத்து வயலை சேர்ந்தது. அதனால் அவர் விற்பனை செய்வதாக சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிலத்தை வாங்கினோம். அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக 160 வருடங்களுக்கு வில்லங்க சான்றிதழ் பார்த்து அதில் வில்லங்கம் எது இல்லை என்பதாலும் 1910 ஓல்டு RSR ஆவணங்களையும் வருவாய்த்துறை ஆவணங்களையும் சரிபார்த்து எங்களுடைய அந்த நிலத்தை நாங்கள் வாங்கினோம். அந்த நிலத்தை தொடர்பாக கோயில் பூமி என்று தற்பொழுது தவறாக வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. நாங்கள் கோயில் நிலத்தை எதுவும் நாங்கள் வாங்கவில்லை, தனிநபருடைய நிலத்தை மட்டுமே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். தவறாக வதந்தி பரப்பும் நபர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். 160 வருஷ வில்லங்க சான்று மற்றும் ஓல்டு RSRனுடைய ஆவணங்கள். மணி அப்படிங்கிற நபரிடமிருந்து 4 ஏக்கர், அதாவது 3 ஏக்கர் 95 சென்ட் மொத்த பரப்பளவு வாங்கப்பட்டது. அதில் HRNC அப்ஜெக்ஷன் என்று சொல்லுவது 87/3 சர்வ் நம்பர் மட்டும் சொல்றாங்க. அந்த HRNC அப்ஜெக்ஷன் கிழக்காய்க்குடி கிராமம் 87/3 சர்வ் நம்பர்ல அப்ஜெக்ஷன் இருக்கிறதாக சொல்றாங்க. நாங்க வாங்கப்பட்ட நிலம் மேற்காய்க்குடியை சேர்ந்த நிலம். அதனால அப்ஜெக்ஷன் எது இல்லை, அதனால நாங்க வாங்கினோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக. பழனி அருகே பழையாயக்குடியில் குறிப்பிட்ட சமுதாயத்துக்குரிய கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடத்தின் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரின் அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த இடங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதம் எழுதிய நிலையில் தற்போது இந்த இடம் கோவிலுக்கே சொந்தம் இல்லை என அறங்காவலர் குழு நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது குறித்து அந்த நிர்வாகி தெரிவிக்கும் போது கன்னிகா பரமேஸ்வரி கோவிலுக்கு சொந்தமான நிலமானது 204/7, 273/5, 173/1, 173/2, 174/1 என்ற இந்த 5 சர்வே எண்ணில் உள்ள நிலங்கள் மட்டுமே இந்த கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்றும் இந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிற நபர் மட்டுமே இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கு பதிலாக 2 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை கேட்டு மிரட்டி வருவதாகவும் அந்த நிர்வாகியானது தெரிவித்துள்ளார். இந்த கோவில் நிலத்துக்கு சொந்தமான 87/3 என்ற நிலத்தை பிரச்சனை செய்து வருகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இடத்தை வாங்கியவர் தெரிவிக்கும் போது இந்த நிலம் தனி நபர் மணி என்பவரது நிலமாக உள்ளது. அவரிடம் 160 ஆண்டுகள வில்லங்கத்தை எல்லாம் சரிபார்த்து விட்டு தான் இந்த நிலத்தை நாங்கள் வாங்கினோம், இது கோவில் பூமி என்று தவறாக பரவி வருகிறது என்றும் தனிநபர் நிலத்தை தான் நாங்கள் வாங்கியுள்ளோம். அறநிலையத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ள 87/3 என்ற சர்வே எண் ஆயக்குடி கிழக்கை சேர்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள அந்த கடிதமானது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.